வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் மகிமை. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை காலை உங்கள் உள்ளத்துக்குள் ஒளிரும் ஒரு தெய்வீக ஒளியை உணருங்கள். இன்றைய தினம் இவ்வுலக நலன்கள் அனைத்தையும் அருளும் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநாளாகும். லட்சுமி தேவியை கேட்பதுமே நம்முள்ளம் தன்னம்பிக்கையாலும் அமைதியாலும் நிரம்புகிறது. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தேவி சிறப்பு சக்தியுடன் பூமியில் வலம் வருகிறாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த தருணத்தில் நாம் செய்யும் ஒரு சிறிய வழிபாடும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். வீட்டில் தூய்மையுடன் ஒரு சிறிய பூஜை செய்யுங்கள். சாமான்களாக வெள்ளை மலர்கள், பால் அல்லது இனிப்பு, தீபம், சங்கீதம் போதும். லட்சுமி தேவியின் பிரியம் வெள்ளை நிறம். அதனால் வெள்ளை வேஷ்டி, வெள்ளை பொன்னாடை அணிந்து வழிபடலாம். தாமரை மலரில் அமர்ந்த தாயாரை மனதில் நிறுத்தி ஓம் ரீ மகாலட்சுமியை நமஸ்காரம் என் 108 முறை ஜபியுங்கள். அந்த ஜபம் உங்கள் வீட்டில் நிதி வளத்தை ஈர்க்கும் ஒரு மந்திர சக்தி போல செயல்படும். வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து லட்சுமி பூஜை செய்தால் கடன்கள் விலகும், வருமானம் பெருகும், தடைப்பட்ட பண வாய்ப்புகள் திறக்கும், வீடு, வாகனம், நிலம் போன்ற சொத்துக்கள் சேரும் வாய்ப்பு உண்டாகும். திருமணமாக வேண்டுபவர்களுக்கு திருமண தடை அகலும், சௌபாக்கியம் பெருகும், குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் குறையும், மன நிம்மதி நிலைக்கும். வெள்ளிக்கிழமை மட்டுமில்லை, தினமும் ஒரு லட்சுமி நமஸ்காரம் கூட வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. பெண்கள் இந்த நாளில் குங்குமம் தரித்து வழிபடுவது பெரும் புண்ணியம் என நம்பப்படுகிறது. மஞ்சள், குங்குமம், தீபம் ஆகியவை தாயாருக்கு மிகவும் பிரியமானவை. அவற்றுடன் நீங்கள் தரும் அன்புதான் மிக பெரும் நிவேதனமாக அமையும். பெண்களுக்கு லட்சுமியாகவே பரிகாசிக்கப்படும் தாயை வணங்கி குடும்பத்தின் நலன் வேண்டலாம். சிறு குழந்தைகள் கூட இந்த நாளில் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி நம் என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்லலாம். அந்த ஒளி, அந்த அக ஒளி உங்கள் வீட்டை ஈர்க்கும் ஒரே பிரிய திரவியம். வாழ்வில் தடைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக திறக்கப்படும். ஒரு பூமரமாக ஆசீர்வாதம் உங்கள் மீதும் வீடுமாக விழும். வீடு ஒளிரும், மனம் ஒளிரும், நம்பிக்கை மலரும், சந்தோஷம் ததும்பும். அந்த மகிமையான தாயை நாம் வாரம் ஒரு முறை நினைத்து வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் எண்ணத்திற்கு புலப்படாதவை. இந்த வெள்ளிக்கிழமையை ஒரு திருநாளாக மாற்றுங்கள். மனதார அன்புடன் வழிபடுங்கள். ஒரு தீபம், ஒரு மலர், ஒரு மனமார்ந்த பிரார்த்தனை போதும். மகாலட்சுமி உங்கள் வாழ்க்கையை நனமளிக்கும் அருள் நதி ஆக்குவாள். அந்த தாயின் ஆசீர்வாதம் என்றும் உங்கள் வீட்டில் நிலவட்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செல்வ, சௌபாக்கியம், சமாதானம் பெறும் ஒரு புதிய ஆரம்பமாக அமையட்டும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம. தாயின் கருணை உங்களோடும் என்றும் இருக்கட்டும். இது போன்ற வீடியோக்களை தினமும் பார்க்க நமது புராண வெளிச்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.